வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிஎஸ்டி சமுதாய வானொலி 107.8 கோவையின் முதல் சமுதாய வானொலி வாய்ஸ் ஆஃப் த ஃபோக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே இந்துவதனா. டீச்சிங் இஸ் a ப்ரொஃபஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஸ்டூடெண்ட்டோட நாலேஜை மட்டும் இல்லாமல் அவங்களோட கேரக்டர் அப்புறம் அவங்களோட வேல்யூ இது எல்லாத்தையுமே அந்த ப்ரொஃபஷன் ஷேப் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கவர் கூட தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். He has handled various roles like HOD of Mathematical Department for 8 years, Faculty Advisor for Dramatics Club, Deputy of COE and Dean of Student Affairs. வணக்கம் சார். இட்ஸ் வணக்கம். none other than டாக்டர் ஆறுமுகநாதன் சார். எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம். நல்லா இருக்கிறேன். பிஏஜி சமுதாய வானொலிக்கு என்னுடைய நன்றி, ரேடியோ ஹப்புக்கும் என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும். ஏன்னா பிஏஜி சமுதாய வானொலியில் நான் இது பங்கேற்கிற 4வது நேர்காணல். சமுதாய வானொலிக்கும் ரேடியோ ஹப்புக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. வாழ்த்துக்கள்மா. சொல்லுங்கள். மேக்ஸ் இதுதான் என்னோட கெரியர் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கோம்ல சார், அது எப்போ அந்த மொமெண்ட் பற்றி எங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? நான் நெல்லை மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்தேன். அங்கேருந்து என்னுடைய ஸ்கூல் களக்காடு கேஎம்பி மீரானியா உயர்நிலைப்பள்ளி. அந்த ஸ்கூலுக்கு 8 கிலோமீட்டர் நடந்து தான் போவோம். அங்கே முத்துகிருஷ்ணன் ஒரு கணித ஆசிரியர், அவர் தான் என்னை மோல்டு பண்ணார். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், சம் ஆஃப் தி ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் n × n + 1/2. ஆனால் அந்த இதை அவர் அறிமுகப்படுத்தினதே எல்லோரும் கூட்டுங்கடா, 10 வரை கூட்டுங்க, 20 வரை கூட்டுங்க, எவ்வளோ வேணாலும் கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆன்சர் சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் எழுதி வச்சுட்டு அந்த ஆன்சரை நான் ஒரு ஸ்டேஜில் சொன்னேன். அப்போ அவர் ரொம்ப பாராட்டினார். உங்கள் கேள்விக்கு அதுதான் பதில். அந்த மூமெண்ட்டில் தான் கணிதம் எனக்கு வரும்னு அவர் அடையாளம் காட்டினார். கணிதத்தை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். சூப்பர் சார். மேக்ஸ் இப்படினாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ட்ரபிள்சம் சப்ஜெக்ட். எங்களில் நிறைய பேருக்கு மேக்ஸ்னாலே பயம்னு வச்சுக்கோங்க சார். இப்படிப்பட்ட இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸை நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க சார்? பொதுவாக இந்த மேத்ஸ் வராது அப்படிங்கிறத நான் ஒரு மித்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது காலங்காலமாக மேத்ஸ் வராது, மேத்ஸ் டீச்சர் பிடி மாஸ்டர்கிட்ட கிளாஸ் எடுத்து பண்ணுவார் இப்படிங்கிற மாதிரியே ஒரு பிம்பம் இருக்குது. மேத்ஸை ஒரு அடிப்படையோட அதை விட பயன்பாட்டோடு பொருத்தி சொல்லி கொடுக்கும்போது, அதை பொருத்தி படிக்கும்போது மேத்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பமும். அப்படி தான் நான் காலேஜ்லேயும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, மேத்ஸ் டீச் பண்ணும்போது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அல்லது ஒவ்வொரு மெத்தடுக்கும் என்ன காரணம், அது எங்கே பயன்படுது அப்படிங்கிறத ரிலேட் பண்ணி சொல்லும்போது அது ஈஸியாக ரீச் ஆகுது. அப்போது அது மேலே இருக்கிற பயம் போயிடும், ஆர்வம் வரும். வெறும் ஃபார்முலாவாக 100 ஃபார்முலா, 15 ப்ராப்ளம், அப்புறம் செமஸ்டர் கொஸ்டின் ப்ராப்ளம் இப்படியே போட்டுட்டு இருந்தால் மேத்ஸ் ஒரு ஃபார்முலா ஓரியன்டாக இருக்கிற ஒரு சப்ஜெக்டாக தான் இருக்கும். புரிஞ்சு அதனுடைய அப்ளிகேஷனோடு படித்தா மேத்ஸ் மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே இருக்க முடியாது. நிச்சயமா சார். நீங்கள் உங்களோட பதிலுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட எல்லா கிளாஸஸுமே இருந்திருக்கு. அதுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் தான் ஒரு பெரிய நாங்கள் ஐ விட்னஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கலாம். உங்களோட ஒவ்வொரு கிளாஸஸுமே அவ்வளோ யூனிக்காகவும் ஈஸியாக அப்ரோச்சபிளாகவும் முக்கியமாக ரொம்ப இன்ட்ராக்டிவாகவும் இருந்திருக்கு. ஃபெயிலியர் இந்த ஒரு வேர்டுக்கு உங்கள் லைஃப்பில் மீனிங் என்ன சார்? மீண்டெழு, அவ்வளோதான். ஃபெயிலியர் அப்படிங்கிறது என் லைஃப்லேயும் இருந்திருக்கு. நான் கிராமத்துலேருந்து வந்தவன். ஸ்கூல் முடிச்சுட்டு பியூசி போகும்போது பியூசியில் விழுந்துட்டேன். மேத்ஸில் ஸ்கூலில் அந்த கல்வி வட்டாரத்திலேயே முதல் மாணவனாக தேறி இருந்தாலும் பியூசியில் ஃபெயில் ஆகிட்டேன். இதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஆனால் அதிலிருந்து மீண்டெழுந்து அதுக்கப்புறம் எதுலேயுமே தயங்காமல் மேத்ஸில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் காலேஜில் முதல் மாணவனாக பிஹெச்டி வரை இன்றைக்கி முடிச்சிருக்கிறேன். நான் அரிக்கன் விளக்கில் தான் எஸ்எஸ்எல்சி படித்தேன். இன்றைக்கி அறிவுக்கண் திறக்கும் பிஹெச்சியில் ஒரு பேராசிரியராக இருக்கிறேன்னா தோல்வியிலிருந்து மீண்டெழுந்தது தான் ஒரே காரணம். நைஸ் சார். உங்களோட ஆன்சர்ஸ் கேட்கும்போது கேட்டுகிட்டே இருக்கலான்ட்டு இருக்கு. ஃபார் 30+ இயர்ஸ் நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கீங்க. வாட் இஸ் கீப்பிங் யூ தட் ஒன் திங் உங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும்ல சார், அது என்ன? இந்த காலேஜில் நான் வேலைக்கு சேர்ந்ததே நான் பொதுவாக அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டேன். ஆனால் பிஹெச்டி டெக்கில் கிடைச்ச மாணவர்கள் அது எனக்கு ஒரு அதிர்ஷ்டமாகவே நான் நினைக்கிறேன். எப்போதுமே என்னுடைய வகுப்புக்காக
ஏதோ தேவைன்னு வந்தோன்னு இல்லாமல் ஆர்வத்தோடு வருகிற மாணவர்கள் தான் மோட்டிவேஷன், வேறு எதுவுமே கிடையாது. அந்த மோட்டிவேஷன் தான் வந்து தொடர்ந்து என்னை ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்குது. இது இன்னும் நிறைய வருடங்கள் எங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கணும் உங்களோட டீச்சிங். இப்படிப்பட்ட ஒரு ஜெம்மான சார் எங்களுக்கு கிடைச்சதுக்கு வந்து நாங்கள் எப்போவுமே கிரேட்ஃபுல்லாக இருப்போம். அண்ட் காலேஜ் முடிக்கிறோம், ஃபைனல் இயர் வரப்போகிறோம் அப்படின்னாவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு பெரிய பயம் வந்து பிளேஸ்மெண்ட் சார். பிளேஸ் ஆவோமா மாட்டோமா, இன்னும் என்ன பண்ணணும், என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. அப்படிப்பட்ட பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு பயந்துட்டோ இல்லை எதிர்பார்த்துட்டோ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட கைடன்ஸ் என்ன சார்? ஒரு நடந்த ஒரு சம்பவத்தையே உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் ஹாஸ்டல் வார்டனாக இருக்கிறேன். 2002லேருந்து 2006 வரை ஹாஸ்டல் வார்டனாக இருக்கும்போது, ஹாஸ்டல் வார்டன் ஆஃபீஸ் முன்னாடி நின்றுட்டு இருக்கும்போது, என் வகுப்பில் நல்ல அனலிட்டிக்கலாக ஒரு நல்ல பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய முகத்தை என்னால் பார்க்க முடியல. ஏன்னா அன்றைக்கி தான் அப்போல்லாம் முதல்ல சர்வீஸ் கம்பெனிஸ் தான் வரும், 400 பேரை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த கம்பெனியில் அவர் செலக்ட் ஆகலை. அப்போது இவ்வளோ அனலிட்டிக்கல் ஸ்கில் உள்ள ஒருவருக்கு கிடைக்கலையேன்னு நினைக்கும்போது அவரை ஆறுதல் படுத்தி, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனி உங்களுக்காக காத்துட்ருக்கு, இந்த வழியை நீங்கள் தாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் சொல்லிவிட்டு, உங்களுக்கெல்லாம் தெரியும் ஹாஸ்டல் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு பிளாக் போர்டு இருக்கும், அதில் ஒரு 2 வரி எழுதி போட்டேன். இன்றைய தோல்வியால் ஒரு இமாலய வெற்றிக்கான கால அவகாசம் நீட்டப்பட்டிருக்கிறது அவ்வளவேன்னு ஒரு வரியை எழுதி போட்டேன். பின்னாடி நம்பிக்கை தேசம்னு என்னுடைய புத்தகத்துக்கு அடிப்படையாக அமைஞ்சது அதுதான். பின்னாடி வந்து அவர் யாகூவில் பிளேஸ் ஆனார், நல்ல பொசிஷனில் இருக்கிறாரு. அந்த 3 மாத இடைவெளியை வந்து அந்த வழியை தாங்கிக்கிறது மட்டும்தான் பிளேஸ் ஆகாமல் இருக்க வேண்டியவங்க மனசில் நினைக்க வேண்டியது. இதை நான் எப்போதுமே வந்து எல்லா மாணவர்கள்ட்டையும் சொல்லுவேன். நேரடியாக சொல்லாட்டாலும் அவங்கள வந்து ஆறுதல் படுத்தி, ஏன்னா என்னை பொறுத்தளவில் எல்லாருக்குமே வந்து அறிவுங்கிறது சமமாக இருக்கிறது தான். அந்தந்த சூழ்நிலையும் அந்தந்த இதுவும் தான் அதை அவங்கள வந்து ஒவ்வொரு இடத்துலையும் உட்கார வைக்குது. அதை தாங்கிக்கிற ஒரு மனப்பக்குவம் வேணுங்கிற ஒரு அறிவுறுத்தலை எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுதான். உங்களோட தாட்ஸ் வெளிப்படும்போது தமிழ் மொழியுமே ரொம்ப அழகாக வெளிப்படுது சார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே சாருக்கு இதனால தான் புக் எழுதணும்னு தோணியிருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. சாருக்கு புக் எழுதலாம்ப்பா நம்ம அப்படின்ட்டு எந்த ஒரு பாயிண்டில் ரியலைஸ் பண்ணீங்க சார்? முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நான் வந்து தமிழ் மன்றத்தில் நிறைய கல்லூரிகளில் போய், நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து நிறைய கவிதை போட்டிகளில் எல்லாம் பங்கேற்கிறது உண்டு. அதை எல்லாமே ஒரு தாளில் எழுதி எழுதி வச்சுருப்பேன். ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இதை வந்து ஒரு புத்தகமாக போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன். நிறைய மாணவர்கள், தமிழ் மன்றமும் நம்ம காலேஜும் அதுக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அப்படி தான் நம்பிக்கை தேசம்ங்கிற புத்தகம், முதல் புத்தகம் வெளிவந்தது. அது பூராமே வந்து மாணவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற கவிதைகளாக தான் இருக்கும். தனித்தனியாக அங்கங்கே இருக்கிறது. அப்போ சமூக ஊடகங்கள்லாம் கிடையாது. அதனால் அதை தொகுத்து வச்சுருந்ததை புத்தகமாக்கினேன். தமிழ் மன்றம் வந்து கல்லூரியின் சார்பாக வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தை வந்து அப்துல் கலாம் சார்கிட்ட கொண்டு காமிச்சோம். ரொம்ப பார்த்துட்டு இரவு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், சர்க்யூட் ஹவுஸில் போய் பார்த்தோம். அவ்வளோத்தையும் படித்து பார்த்துட்டு, இந்த கவிதையை நீங்கள் கண்டிப்பாக எல்லா மாணவர்களுக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கவிதையை சொன்னார். அதுதான் இளவலே இன்றாவது எழுங்கிற ஒரு கவிதை. அதை இன்றைக்கும் எல்லா மேடைகள்லையும் எப்போதுமே சொல்லுவேன். அது ஒரு நம்பிக்கை தருகிற ஒரு கவிதை. இப்படி தான் என்னுடைய புத்தக முயற்சி ஆரம்பித்தது. மறுபடியும் நான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை, ஆனால் சொல்லியே ஆகணும். அதுக்கு காரணம் போசாக்கோ தொழில்நுட்ப கல்லூரி, அதனுடைய ஆளுமைகள். சூப்பர் சார், கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ உங்களோட ஒரு ரீசன்ட் புக் நானும் என் சாக் பீஸும், இந்த டைட்டில் கேட்கும் போதே ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆகுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் இருக்குது. இந்த டைட்டில் உங்களுக்கு என்ன மீன் பண்ணுது சார்? எனக்கும் சாக் பீஸுக்குமான தொடர்பு தான், எனக்கும் மாணவர்களுக்குமான தொடர்பு தான். இந்த சாக் பீஸை நான் வந்து பிடிச்சது வந்து 1986. அப்போ தான் முதல்ல எம்ஃபில் முடித்த உடனே சாக் பீஸை எடுத்து ஒரு டுட்டோரியல் காலேஜில் தான் என்னுடைய பயணம் ஆரம்பிக்குது. அங்கே ஆரம்பிக்கும்போதே அங்கே ஒரு உதாரணத்தோட அந்த இதை நான் சொல்லும்போது அவங்களுக்கு அது வந்து ஈஸியாக புரிஞ்சுது. அப்போ இருந்து அந்த சாக் பீஸ் மேலே எனக்கு ஒரு உண்மையாக சொல்லப்போனால் ஒரு காதல், அந்த கரும்பலகை காதல் தான் இந்த டைட்டிலை கொடுத்தது. அதுதான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்குங்க. இந்த உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க அழகான காதல் வந்து எப்போவுமே இருக்கணுங்கிறது வந்து நாங்கள் வேண்டிக்கிறோம் சார். சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம்.
இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் உங்களுக்கு பிடிச்ச பீப்புள் கிட்டயும், உங்கள ஃபாலோ பண்றவங்க கிட்டயும் எவ்ளோ ஈஸியா கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது சார்? ம், நான் ஒரு ஒரு சாதாரண ஆசிரியரா நான் வந்து முதல்ல அந்த சமூக ஊடகங்களெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளா தான் இருந்தேன். நான் மாணவர் மன்றத்தினுடைய தலைமை பொறுப்பாசிரியரா இருக்கும்போது, அப்பதான் சமூக ஊடகங்கள் கொஞ்சம் அதிகப்படியா வந்துட்டு இருக்குது. அப்போ மாணவர் மன்ற தலைவரா இருந்தது வந்து அன்பிற்கினிய மாணவர் என்எஸ்கே உமேஷ் ஐஏஎஸ் அவர்கள். அப்போ அவர் மாணவரா முடிஞ்சு அவர் வந்து ஐஏஎஸ் தேர்வு எழுதி அ நல்ல ஒரு ரேங்கோட 75ன்னு நெனைக்கிறேன். அந்த ரேங்கோட அவர் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்ற உடனே என்ன வந்து வீட்ல வந்து சந்திக்கிறார். சந்திச்சுட்டு அ வாழ்த்துறோம். அப்போ சொன்னார் அவரு, "சார் நீங்க வந்து சோசியல் மீடியாவுக்கு வரணும். உங்கள பின்தொடர்றதுக்கு நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் ஒரு அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணி விட்டார் Facebookல. அதில இருந்து நான் வந்து இந்த நம்பிக்கை சம்மந்தப்பட்ட கவிதைகள் இதை எல்லாமே அதில எழுதினேன். உங்களுடைய கேள்விக்கான இன்னொரு பதிலும் கூட இருக்குது. சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு கேளிக்கை நிகழ்வு, ரீல்ஸ் விடுறது அப்படிங்கிறது மட்டும் இல்ல. அந்த புத்தகத்தில கூட இத குறிப்பிட்டிருப்பேன். நம்மளுடைய ஒரு மாணவர் வந்து கேட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, கேட் எக்ஸாம் எழுதினாரு. எழுதி முடிச்ச உடனே பேர் வந்து கார்த்திக். EEE முடிச்சுட்டு. அவருடைய எக்ஸாம் முடிச்சுட்டு கேட் எழுதி எக்ஸாம் முடிச்ச உடனே Facebookல மெசேஞ்சர்ல என்னுடைய நம்பர் அவர்ட்ட கிடையாது. மெசேஞ்சர்ல ஒரு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. "சார் இந்த கேள்விக்கு இது பதில் இல்ல. ஆனா இந்த எந்த பதிலுமே இந்த 4 பதிலுமே இதுக்கு பொருந்தல. இத நான் சேலஞ்ச் பண்ணலாமா?" அப்படின்னு கேட்குறாரு. நானும் அந்த கொஸ்டின நல்லா பார்த்துட்டு, "ஆமா இது கண்டிப்பா ஆன்ஸர் எதுவுமே பொருந்தல. தப்பு. நீங்க சேலஞ்ச் பண்ணுங்கன்னாரு." சேலஞ்ச் பண்ணாரு. வின் பண்ணாரு. அந்த கேள்விக்கு எல்லா மாணவர்களுக்கும் மதிப்பெண் குடுத்தாங்க. அவர் வந்து IIITல படிச்சுட்டு, இன்னைக்கு வந்து குவால்காம்ல நல்ல ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. ஸோ சோசியல் மீடியால வந்து நல்லதும் செய்ய முடியும் அப்படிங்கிறத அப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். அதிலிருந்து தான் எங்களுக்குள்ள தகவல் பரிமாற்றம், ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இன்று வரை தொடர்புல இருக்கிறார். ஸோ சோசியல் மீடியா அப்படிங்கிறத வந்து எப்படி பயன்படுத்துகிறோமோ அத பொறுத்து தான் இருக்குன்னு நம்புறேன். கண்டிப்பா சார். ம். நீங்க சொன்ன மாதிரி சோஷியல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த எரால ஒரு அவசியம் இல்லாத ஒரு விஷயமாகவும், நெறைய பேர் அத வந்து ரொம்ப தப்பான விஷயங்களுக்காகவும் பயன்படுத்திட்டு இருக்க இந்த காலகட்டத்தில, நம்பிக்கை ஊட்டுற விதமாவும், அடுத்தவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாவும், மோட்டிவேட் பண்ற விதமாவும் நீங்க யூஸ் பண்ணும்போது, ஓகே இத இப்படி யூஸ் பண்றாங்க. அதனால நெறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்கு உங்களோட அக்கவுண்ட்டும், நீங்களும் ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் சார். இது நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். பிஎஸ்டி இன்ஸ்டிடியூஷன்ல ஓவர் 30 இயர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார். உங்களோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் பாண்ட் இந்த இயர்ஸ்ல உங்க கூட எப்படி இருந்தது எங்க கூட ஷேர் பண்றீங்களா சார்? அதாவது 37 வருஷம் பிஹெச்டி டெக்ல. முதல்ல இங்க வரும்போது பிஹெச்டி டெக்குக்கு தான் முதல்ல அப்ப தான் நான் கோயம்புத்தூருக்கே வரேன். நான் அடிக்கடி நெறைய பேர்ட்ட சொல்லுவேன். ஒரு சுவருக்கெல்லாம் எனாமல் பெயிண்ட் அடிச்ச ஒரு காலேஜ் அப்ப தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதில வந்து ஒரு தகுதியின் அடிப்படையில என்ன அவங்க வந்து தேர்ந்தெடுத்ததும், நான் ஊர்ல போய் சொல்லும்போது "எவ்வளோடா குடுத்த?" அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணாங்க. அந்த அளவுக்கு தகுதிய மதிக்கிற ஒரு கல்லூரி அப்படின்னு நினைக்கும்போது, அ இன்னைக்கு நான் வந்து நானா இருக்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணமே இந்த காலேஜில எனக்கு வேலை கிடைச்சது தான். எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம, எந்த விதமான தொடர்பும் இல்லாம, ஒரு கேள்வி பதில மட்டுமே வச்சு என்ன வந்து இந்த கல்லூரி வந்து செலக்ட் பண்ணுச்சு. அந்த ஒரே காரணம் தான் என்னுடைய அடிப்படையான பாண்ட். நீங்க சொல்றீங்க இல்லையா? எல்லாரும் சொல்லுவாங்க. கோயிலுக்கெல்லாம் போகும்போது, தெருவுல போகும்போது இப்படி கையெடுத்து கும்பிடுவாங்க. என்ன பொறுத்தளவுல அவினாஷி சாலையில பிஹெச்டி டெக்க கிராஸ் பண்ணும்போது கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். அதுதான் என்னுடைய பிஹெச்டி டெக் மேல இருக்கிற என்னுடைய பாண்ட். அதுக்கு ஒரே காரணம் வந்து, சாதாரண ஒரு மனிதன கூட மேல கொண்டு வர்றதுக்கு பிஹெச்டி டெக் வந்து அடிப்படையா இருக்குங்கிறது தான் காரணம். இந்த 37 வருஷமா நான் அந்த பாண்டோட மட்டும் இல்ல, மாணவர்கள் நான் முன்னாடியே சொன்ன மாரி மாணவர்கள் என் மீது வச்சுக்கிற அன்பு, சக ஆசிரியர்கள் வச்சுக்கிற அன்பு, அதே மாரி நிர்வாகம் வந்து ஒவ்வொருவரையும் இந்தந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு மதிப்பீடு வச்சிருக்கிறாங்க. அது என்னைக்குமே பயஸ்டா இருந்ததில்ல. இதுதான் காரணங்க. உங்க ஆன்சர்லேருந்து நீங்க காலேஜ் மேல வச்சிருக்க ரெஸ்பெக்ட்டும், அதுக்கப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் மேல இருக்க லவ்வும் எங்களுக்கு நல்லா புரியுது சார்.
இப்போ இங்க எங்க முன்னாடி உட்காந்துருக்க சார் இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணலனா என்னவா இருந்திருப்பாரு? நான் எப்போதும் சொல்கிறது தான், ஒரு சினிமா டைரக்டராக இருந்திருப்பேன். ஏன் சார்? அது உங்களுக்கு எப்பவுமே இருந்து பிடிச்ச ஒரு விஷயமா? இல்ல இல்லை, எனக்கு ஆரம்பத்திலேருந்தே அது மேலே ஒரு லைப் உண்டு, ஒரு விருப்பம் உண்டு. உறுதியாக சென்னையில் இருந்தோம்னா அந்த மாதிரி ஆயிருங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னுடைய வட்டம் வந்து இதுக்குள்ளேயே இருந்ததுனால, நான் அதனுடைய வெளிப்பாடு தான் என்னுடைய சோசியல் மீடியாவில் நான் பண்ணுறது எல்லாமே. நீங்கள் எல்லோரும் பார்த்துருந்துருப்பீங்க. இது சும்மா இந்த பொதுவான பேட்டியில் சொல்கிற மாதிரி இல்லை. நான் நிறைய நேரங்களில் நானே ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அந்த ஒரு ஆர்வம் உண்டு. கிரேட் சார். உங்கள நாங்க அந்த ஜானர்லயும் பார்த்திருந்திருக்கலாம். பட் இந்த ஜானர்ல உங்கள பார்க்கறதுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நெறைய டீச்சர்ஸ் வந்து நான் இப்படி தான் இருப்பேன், ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். இந்த மாரி சில வேரியஸ் வேஸ் எடுத்திருந்திருப்பாங்க. ஆனா சார் நாங்க எப்பவுமே ஸ்ட்ரிக்ட்டாவோ அப்படி பார்த்ததில்ல. ரொம்ப ஈஸியா அப்ரோச் பண்ற மாதிரியும், நமக்கு மேத்ஸ் வரலனா உங்களோட ஹெல்ப் கண்டிப்பா பக்கத்துல இருக்குங்கிற தைரியம் உங்களுக்கு எப்பவுமே இருந்திருக்கு சார். ஏன் இந்த வே சூஸ் பண்ணீங்க சார்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஏன்னா, அ நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ரொம்ப கோவமா, ஒரு மாதிரி கிளாஸில இறுக்கமா இருந்தா, நம்ம சொல்ல வர்றது ரீச் ஆகாது. டீச்சிங்க்கு அடிப்படையே வந்து ஒரு புன்னகையான முகம் இருந்தாலே போதும். டீச்சிங் வந்து ரிசீவிங் எண்டுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நல்லா தெரியும். எங்களுக்கு எஜுகேஷன் டெக்னாலஜியில் நாங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, 1 ஹவர் ஆஃப் டீச்சிங்கில் மேக்ஸிமம் 20 to 25 மினிட்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அந்த கான்சன்ட்ரேஷனையும் விட்டுறக்கூடாது. நம்ம வந்து தேவையில்லாமல் கோவப்பட்டு அந்த கிளாஸினுடைய அட்மாஸ்பியரையே மாற்றுற அளவுக்கு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறத ஆரம்பத்திலிருந்தே நான் வந்து பழகினேன். அதுதான் எனக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். கோவப்பட்டு பேசுறதுனால கிளாஸினுடைய அட்மாஸ்பியரும் போயிரும், நம்மளுடைய ஹெல்த்தும் போயிரும். இதில் கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் நம்ம வந்து சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருந்து சொல்லக்கூடியது கரெக்டாக ரீச் ஆச்சுன்னா, கிளாஸினுடைய அட்மாஸ்பியரும் கண்ட்ரோல்னு நான் சொல்ல மாட்டேன். கிளாஸ் வந்து நம்ம கைக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிறது என்னுடைய அனுபவமும், அதை பின்பற்றணுங்கிற அறிவுரையும் கூட. உங்களோட அந்த ஆன்சர் கேட்கும்போது நெறைய ஸ்டூடண்ட்ஸ் அக்ரி பண்ணுவாங்க. உங்க கிளாஸ் எப்பவுமே ரொம்ப என்கேஜிங்கா தான் சார் இருக்கும். என்ன சார் வந்துட்டாரு, இப்போ இத எடுக்க போறான்றது மட்டும் இல்லாம, சார் என்ன கொஸ்டின் கேட்பாரு, அன்னைக்கு அதுலேருந்து நாங்க என்ன கத்துக்கலாம், இப்படிங்கிற மாரி தான் உங்க கிளாஸஸ் எல்லாமே இருந்திருக்கு. இப்படியே இருக்கும். அது எங்களுக்கும் தெரியும். நீங்க இதே ப்ரொஃபஷனா இப்படியே எங்களுக்காக குடுத்துட்டே இருப்பீங்கங்கிறதையும் நாங்க நம்புறோம் சார். கண்டிப்பா. சின்ன வயசுல மேத்ஸ் அப்படின்னு நினைச்சாலே ஒரு பாயிண்ட் என்ன லைஃப்ல ஏதாவது ஒரே ஒரு பாயிண்ட்ல நீங்க யோசிச்சிருப்பீங்களா சார்? ஐயோ என்ன மேத்ஸ் ஒருவேளை நமக்கு பிடிக்கலையோ, நமக்கு வரலையோ, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்கா சார்? இல்லை, அப்படி எனக்கு இருந்ததே இல்லை. ஆரம்பத்திலிருந்தே வந்து மேத்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாகவே இருந்தது. காரணம் என்னுடைய டீச்சர்ஸ் தான். ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சதாசிவம் சார்லேருந்து பிஹெச்டி டெக்கில் என்னுடைய ஆராய்ச்சி வழிகாட்டி ஜிவி கிருஷ்ணாரெட்டி வர எல்லாருமே எனக்கு வந்து அந்த பயணத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி வந்ததில்லை. நீங்க நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அப்புறம் நிறைய கான்ஃபரன்ஸ் அரவுண்ட் தி வேர்ல்ட் நடத்தியிருக்கீங்க சார். இதில் உங்களோட ஜேர்னி பற்றி எங்ககிட்ட ஷேர் பண்ண முடியுமா? ரிசர்ச் இந்த இதில் வந்து நான் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்ப பெருசாக ஒன்றும் சாதிச்சிடலை. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச கணித அறிவை, என்னுடைய மேத்தமெட்டிக்கல் நாலேஜை வந்து இந்த ரிசர்ச்சில் ஓரளவு கான்சென்ட்ரேட் பண்ணேன். சில கான்ஃபரன்ஸ் பண்ணோம். அப்போ ஸ்பெயின்லேருந்து நிறைய ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. என்னை திரும்ப இன்வைட் பண்ணாங்க. அங்கே போய் சில இன்வைட்டட் டாக்ஸ்லாம் கொண்டு கொடுத்தோம். மறுபடியும் சொல்கிறேன், இன்னும் கூட நிறைய பண்ணியிருந்திருக்கலாம். அதை நான் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எப்போவுமே பெருந்தன்மையாக இதெல்லாம் நான் பண்ணல, இவ்வளோதான் பண்ணேன், இதுதான் சார் நீங்கள் ஏன் இவ்வளோ இந்த ஒரு கேரக்டர் இதுதான் உங்களோட பேஸ் கேரக்டரா சார்? இவ்வளோ சாதிச்சாலும் இன்னும் இருக்குங்க, நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறீங்க. இல்லை, உண்மை. ரிசர்ச்சை பொறுத்தளவில் நான் வந்து பெருசாக ஒன்றும் சாதிச்சுக்கல. ஏதோ என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மொபிலிட்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலேஜில் இது வேணும் இது வேணும் இது வேணும்னு சொல்லும்போது அதுக்கான தேடல்களுக்காக ஓட ஆரம்பித்து பண்ணது தான் ரிசர்ச். ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா நான் நினைச்ச ஃபீல்டில் கூட நான் ரிசர்ச் பண்ணலை. அதுதான் உண்மை. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அது என்ன சார்? இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வந்து
பொதுவா நான் வந்து அறிவுரைன்னு எதுவுமே சொல்ல விரும்பல. அவங்க அவங்களா இருக்கணும். அவங்க அவங்களா இருந்தாலே போதும். கண்டிப்பா நல்லா வருவாங்க. நெறைய வந்து சோசியல் மீடியா இதெல்லாம் நெறைய பார்க்குறாங்க. அதுலேருந்து நெறைய தெரிஞ்சுக்கிறாங்க. அது ஒண்ணும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எந்த நேரத்திலயும் வந்து நம்மால முடியாது, இது வராதுடா நமக்கு அப்படின்னு சொல்லுங்கிற அந்த வார்த்தை மட்டும் வந்துர வேண்டாம். அது இல்லாம இருந்தாலே போதும். ஏன்னா நட்புங்கிற வட்டத்தில அது நட்புன்னு ஒரு கவிதை கூட எழுதியிருக்கிறேன். நம்ம காலேஜ்லயே பத்தி எழுதியிருக்கிறேன். அதனால எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கும்போது, கண்டிப்பா வந்து அ பெருசா எதுவுமே தேவையில்ல. கண்டிப்பா சாதிக்க முடியும். கண்டிப்பா சாதிக்க முடியும். அவங்களால ஏன்னா பிரசன்ட் ஜெனரேஷன் இஸ் வெரி ஸ்மார்ட் அண்ட் ஷார்ப்பர் தேன் அவர் ஜெனரேஷன். அதனால கண்டிப்பா அவங்களுக்கு அறிவுரைன்னு எதுவுமே சொல்ல வேண்டியதில்ல. எல்லாமே பொத்தான அமுக்குனா கிடைக்கிற ஒரு காலத்தில தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா வருவாங்க. அதில வந்து அறிவுரைன்னு எதுவுமே தேவையில்ல. இதுவே ஒண்ணே ஒண்ணு தான். முடியும், முடியும், முடியும். அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும். இத அவ்வளோதான். தாண்டி வேற என்ன சார் பெரிய அட்வைஸ் வேணும்? இதுவே ஒரு கிரேட் அட்வைஸ். இப்போ இருக்க ஜெனரேஷன்ஸ்ல வந்து நெறைய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சார். ஆனா நீங்க இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா? முடியாதுங்கிற ஒரு வார்த்தை மட்டும் வேண்டாம். மத்தபடி இருக்கிற மாரி இருங்க. பி யோர்செல்ஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வந்து பெரியவங்க கிட்ட இருந்து யங்ஸ்டர்ஸ் கேட்கறது அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு நமக்கு இந்த வார்த்தைய கேட்டுற மாட்டோமா அப்படின்னு இருக்கும்போது, நீங்க ஆஸ் எ கேரக்டராவே நீங்களாவே இத சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சார். இதிலருந்து உங்க ஸ்டூடண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல உங்கள சுத்தி இருக்க என்விரான்மென்ட் ஆகட்டும், அவங்கள நீங்க எப்படி அப்ரோச் பண்ணுவீங்கங்கிறதையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சின்ன வயசுல எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்கும். மேத்ஸ தாண்டி எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்கும்னா, அது எந்த சப்ஜெக்ட் சார்? ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி. வரலாறு தான். வரலாறு தான் நானும் என் நண்பனும் சேர்ந்து போட்டி போட்டு படிப்போம். அது இன்னைக்கு வரை தொடருது. வேற அது ஒண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். சூப்பர் சார். உங்களோட சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க ஒருத்தங்கள் கூட இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி ரொம்ப அழகா வர்ணிச்சிருப்பீங்க சார். அப்பா, பேரன், பேத்தி இத பத்திலாம். உங்க பர்சனல் லைஃப்ல எனக்கு இவங்க கூட இருக்க ரிலேஷன்ஷிப் இத நான் ரொம்ப அழகா பார்க்குறேன் அப்படின்னு இருக்கும்ல. அது என்ன சார்? கண்டிப்பா பேரன், பேத்திகளோட இருக்கிற அந்த அந்த ஒரு மகிழ்வு வந்து வேற எதுவுமே இல்ல. ஏன்னா அவங்க நம்மளுடைய பிம்பம் தான். பேரன், பேத்திகள் அவங்க வந்து தாத்தான்னு கூப்பிடுறதும், சில நேரங்கள்ல உரிமையில கூப்பிடுறதும் ரொம்ப எனக்கு பிடிக்கும். "தாத்தா அங்க வா" அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆ பேரன், பேத்திகளோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நம்ம வந்து தொலைத்து விட்ட குழந்தை பருவத்த மீட்டெடுக்கிற மாரியே இருக்கும். நான் அதனால தான் சொல்லுவேன், குழந்தைகள் தினம் குழந்தைகளுக்காக மட்டுமானதல்ல, எங்களுக்குமானதுன்னு தாத்தா, பாட்டி சொல்ற மாரி சொல்லுவேன். அவங்களோட இருக்கிறது தான். சூப்பர் சார். நான் இவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். எனக்கு இவங்கள பார்த்தாலே இப்படிப்பா இவங்கள மாரி நம்பளும் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்ல ஒருத்தர பார்த்து தோணியிருக்கும்ல சார். அது யாரு? என்ன காரணம்? என்னுடைய ஆராய்ச்சி வழிகாட்டி கைடு ஜி.வி. கிருஷ்ணாரெட்டி சார். அவர் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு. பாடம் நடத்துறதும் சரி, டிபார்ட்மெண்ட்னுடைய கம்ப்ளீட் ஆக்டிவிட்டிலயும் சரி, அவர் ரொம்ப இன்ஸ்பயரா இருப்பாரு. கோவப்படுவாரு. ஆனா, அடுத்த நிமிஷம் மறந்துருவார். என்னுடைய வாழ்க்கையில நான் நெறைய தடவ அத பயன்படுத்தியிருக்கிறேன். அந்த மாரி ஒரு லெஜண்ட். அவருடைய குரல கேட்டாலே வந்து, நம்ம வேற எதுவுமே பண்ண வேண்டாம். ஹோல் கிளாஸே வந்து அப்படியே கண்ட்ரோல்டா இருக்கும். அவர் வந்து என்ன பொறுத்தளவுல ஒரு இமயம். அவர தான் நான் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவர் தான் என்னுடைய குரு. எப்போதுமே அவர குருவா நெனச்சிட்டு இருக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ் நாங்க நெறைய பேர் உங்கள எப்படி பார்க்கும்போது, நீங்களும் ஒருத்தர் இப்படி பார்த்துருக்கீங்கன்னும்போது, நாங்க அவங்களையும் சேர்த்து இந்த டைம்ல தேங்க் பண்றோம். சார், உங்கள நாங்க பார்த்து நெறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். நெறைய விஷயங்கள் உங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறோம். ஆனா, நீங்க இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட, இதெல்லாம் எப்படி இவங்க பண்றாங்க? அப்படின்ற ஒரு வியந்திருப்பீங்கல்ல சார் பார்த்து. திஸ் இஸ் இன்ட்ரஸ்டிங் அப்படின்னு பார்த்திருந்திருப்பீங்கல்ல. அது எந்த டைம்? இல்ல அந்த மாரி எந்த விஷயம் உங்கள இந்த இருக்கப்போ யங்ஸ்டர்ஸ் இந்த எரால உங்கள அப்படி பார்த்து வியக்க வச்சிருக்காங்க சார்? இல்ல இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய தேடல்கள். தேடல்ன்னு சொல்றது எவ்வளவு தூரம் நான் பொதுவா சொல்லுவேன். சாட் ஜிபிடி ஆகட்டும், இல்லன்னா எது ஆகட்டும், அவங்களுடைய தேடல் ஒரே நிமிஷத்தில நம்ம நெனைக்கிறத அவங்க வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க. அத விட இந்த சோசியல் பிளாட்ஃபார்ம்ல ஆகட்டும், இல்ல யூசிங் ஆஃப் மொபைல் ஆகட்டும், நம்ம நெனச்சிட்டு இருக்கிறோம். அத நம்மன்னா நான் எங்க ஜெனரேஷன சொல்றேன்.
அவங்கெல்லாம் உட்காந்துங்கன்னு ஓரமாக உட்காந்து ஏதோ பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய தகவல்கள் வந்து அவங்க வந்து உள்ளே அடக்கி வச்சிட்ருக்குறாங்க, நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. வெளிக்காட்டுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் தயங்குறாங்களே ஒழிய, அதைத்தான் நான் வந்து ரொம்ப அவங்கக்கிட்ட இருந்து சில நேரங்களில் பொறாமை கூட படுறது உண்டு. எப்படி வந்து இவங்க வந்து இவ்வளவு ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை என்னன்னா, நாங்க தான் சார் உங்கள பார்த்து பொறாமப்படுறோம். எப்படி ஒருத்தரால இவ்ளோ ரோல்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா பண்ண முடியும்? எப்படி எல்லாத்தையும் ரொம்ப சிங்கிள் ஹேண்டடா ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு நாங்க உங்கள பார்த்து நெறைய டைம் வியந்தது உண்டு. ஃபைனல் மெசேஜ். உங்கள ஒரு மென்டாரா, ஒரு இன்ஸ்பிரேஷனா, ஒரு டீச்சராவே ரசிக்கிற நெறைய பேர் இருக்கோம். அவங்களுக்கு நீங்க ஒரு ஃபைனல் மெசேஜ் சொல்லணும்னா அது என்ன சார்? இன்றைய வாழ்க்கையை இன்னைக்கு எப்படி நம்ம அனுபவிக்கணுமோ அப்படி அனுபவிச்சிடணும். பெருசாக வருங்காலத்தை நினச்சி யோசிச்சுட்டு இன்றைய நிகழ்காலத்தை தொலைச்சிடக்கூடாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க எக்ஸ்பீரியன்ஸ், உங்க வேர்ட்ஸ், உங்க லாங்குவேஜ் இதுலேருந்து நாங்க நெறைய கத்துக்கிட்டோம். நீங்க இதே மாரி எங்களுக்கு கத்துக் குடுத்துட்டு, இந்த ஃபீல்ட்ல எங்கள இதே மாரி இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த கேரக்டர் எப்பவுமே விட்றாதீங்க, மாத்திராதீங்க சார். வி ஆர் கெட்டிங் இன்ஸ்பயர்ட் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் இப்படியே இருங்க சார். உங்கள நாங்க இப்படி மேலிருந்து பார்த்துட்டே இருக்கோம். தேங்க் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிஎஸ்டி சமுதாய வானொலி 107.8 கோவிட் முதல் சமுதாய வானொலி வாய்ஸ் ஆஃப் த ஃபோக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே இந்துவதனா.